السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسملا محمدا مصليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. من قتل نفسا بغير نفس أو فسادا في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். ஹுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் வரவிருக்கக்கூடிய அவர்களின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். சகலமும் அல்லாஹ் சஃபரிலே கொண்டு பரக்கத்து செய்வது போன்று இந்த மாதத்தினுடைய பரக்கத்தால் அல்லாஹ் எல்லா விதமான கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருகின்ற 19ஆம் தேதி மனித நேயர்கள் தினம் என்று உலகளாவிய தேசியளாவிய மக்கள் எல்லாம் மனித நேயத்தை பற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நாளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் கோடான கோடி படைப்பினங்கள் இருக்கிறது. பல்வேறு படைப்பினங்களை படைத்த ரப்பு மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு தனிச்சிறப்பு குறைந்த மிகப்பெரிய ஒரு படைப்பை அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். மனிதனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கூட இறைவசனத்திலே இப்படி சொல்லுவான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியமாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவான். அவர்களுக்கு கடலிலேயும் தரையிலேயும் அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று அடுத்த வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் இப்படி மனிதனை பற்றி, மனித சமுதாயத்தை பற்றி, மனிதனுடைய மேம்பாட்டை பற்றி, மனித நேயத்தை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறான். மனிதன் பல மொழிகளிலே பேசுகிறான். மனிதன் பல நகைச்சுவையாக பேசுகிறான். மனிதனை பார்த்தால் பல எழுத்துக்களால் மனிதர்களை அவன் பேசுகிறான். மனிதன் தூரத்தில் இருந்து ஒரு மனிதனிடத்திலே அவன் கைக்கிளியாக பேசுகிறான். இதுபோன்று மனிதனிடத்திலே இருக்கின்ற சிறப்புகள் ஏராளம். ஆனால் உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த படைப்பினங்களுக்கும் இந்த சிறப்புகள் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் அல் இன்சானு நாத்திக்குன், மனிதன் பேசக்கூடியவன் என்று சொல்லுகிறான். உலகத்திலே பேசக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மனித சமுதாயத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மிருகங்களுக்கு வாய் இருக்கிறது, ஆனால் பேச முடியாது.
அதே போன்று விஷ ஜந்துகளுக்கு வாய் இருக்கிறது, பேச முடியாது. பறவைகளுக்கு வாய் இருக்கிறது, பேச முடியாது. மனிதனுக்கு அல்லாஹ் வாயை கொடுத்திருக்கிறான், பேச்சு திறமையை கொடுத்திருக்கிறான், நாத்திக் என்ற ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவ்வளவு சிறப்புகளை, எண்ணில் அடங்கா சிறப்புகளை, தனிச்சிறப்புகளை அல்லாஹ் படைத்தது மட்டுமல்ல, வஹமல்னா ஃபில் பர்ரி வல் பஹர் என்று சொல்லுகிறான். இந்த மனிதனை நாம் பூமியிலே படைத்து பூமியிலே அவனுக்கு சிறப்பான உணவுகளை கொடுக்குகிறேன். வல் பஹர், அவனுக்கு கடலிலேயும் சிறப்பான உணவுகளை நான் கொடுக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வாழ்வாதாரங்களை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் உலகத்திலேயும் கடலிலேயும் பூமியிலேயும் அவனுக்கு கொடுக்குகிறேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உயர்ந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உயர்ந்த பொருட்களை கொண்டு அவர்களுக்கு உணவை கொடுக்குகிறார். உயர்ந்த உடைகளை உடுத்துவதற்கு அல்லாஹ் கொடுக்குகிறான். அழகான உருவத்தை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது கூட சொல்லுவான், மனிதனை அழகான சூரத்தை கொண்டு படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அழகான முகத்தை, அழகான கரங்களை, அழகான மூக்கை, அழகான கண்களை அல்லாஹ் அழகான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். வேறு எந்த படைப்புகளையும் அப்படி படைக்கவில்லை. மற்ற படைப்பினங்களை ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு குதிரையை எடுத்துக் கொள்ளுங்கள், மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய மூக்கு எப்படி இருக்கிறது, மனிதனுடைய மூக்கு எப்படி இருக்கிறது. அதுபோன்று நம்மை படைத்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மனிதனை பார்த்தாலே அழகு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, மனிதன் இவ்வளவு சிறப்பிற்குரியவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் எல்லாம் வேறு விதமான பல சிறப்புகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனுபவிப்பதற்காக வேண்டி உலகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதிலே சுகபோகங்களையும் அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான், வரஸக்னாஹும் மினத் த்வய்யிபாத் என்று சொல்லுகிறான். உலகத்திலே எல்லா விதமான ரிஸ்குகளையும் அவனுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். பலவிதமான ரிஸ்குகள், நிறைய ரிஸ்குகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே அல்லாஹ் இந்த மனிதனுக்கு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே மனிதன் மிக சிறந்த படைப்பாளன். அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் பேசுவான், வஃல்லல்னாஹும் மின் குல்லி கலக்னாஹும் தஃதீலா, மற்ற படைப்பினங்களை விட வேறுபாடு உள்ள படைப்பினமாக, சிறப்பான படைப்பினமாக மனிதனை நாம் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுவான். மனிதன் சிறந்த படைப்பினம், அவன் சிறந்த குணத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் அதையும் எதிர்பார்க்கிறான். நான் படைத்த ஏராளமான படைப்புகளிலே சிறந்த படைப்பினம் மனித படைப்பினம் என்று அல்லாஹ் சொல்வது மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோருமே சமமானவர்கள். அவன் தமிழ் பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஆங்கிலம் பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் உருது பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, மொழியிலே வேற்றுமை இல்லை, நிறத்திலே வேற்றுமை இல்லை, அவன் நடையிலே வேற்றுமை இல்லை, அவன் மதத்திலே வேற்றுமை இல்லை, அவன் மார்க்கத்திலே வேற்றுமை இல்லை. மனிதன் என்று சொன்னாலே உலகம் முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மனிதர்கள். ஒட்டுமொத்தமும் மனிதர்கள் எல்லோரையும் பற்றி தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயம் சிறந்த சமுதாயம், மற்ற படைப்பினங்களை விட வேறுபாடுகள் உள்ள சமுதாயம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே மனிதர்களிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்றத்தாழ்வுகளே இல்லாத ஒரு படைப்பினம் மனித படைப்பினம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே போன்றுதான் மனித சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இன்றைய சமூகங்களிலே பார்க்கின்ற நேரத்திலே ஏற்றத்தாழ்வுகள், தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள், கீழ் ஜாதிகள், மேல் ஜாதிகள் என்றெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியிலே நாம் இன்றைய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் மிகவும் வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாமிய அடிப்படையிலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை சொல்ல போக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு விஷயங்களை சொல்லுகிறான். இறையச்சம் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், இறையச்சம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுவார். இதை தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது. மனித சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், மூமினானவர்களிலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள்,
அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுகிறான் அல்லவா, கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே அத்துகாக்கும் தக்வா உடையவர்கள் தான். இந்தல்லாஹி அத்துகாக்கும், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? இறையச்சம் உடையவர்கள் தான் உயர்ந்தவர்கள். தாழ்ந்தவர்கள் இறையச்சம் இல்லாதவர்கள் என்பதாக சொல்லுவான். இதை இரண்டை தவிர வேறு எந்த வேறுபாடுகளும் இதில் இல்லை. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண் வர்க்கம் என்று சொல்லலாம், பெண் வர்க்கம் என்று சொல்லலாம். இஸ்லாத்தில் இதை தவிர வேறு எந்த தாழ்வுகளும் உயர்வுகளும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறப்பால் உயர்ந்தவன், பரம்பரையால் உயர்ந்தவன், வம்சத்தால் உயர்ந்தவன் என்றெல்லாம் பாகுபாடுகள் இஸ்லாத்திலே இல்லை என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிறப்பால் மனிதன் எல்லோரும் உயிர் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித நேயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள், லா கைர மல்லா யஅலஃபு வலா யுலஃபு என்று சொல்வார்கள். மனிதர்களிலேயே யார் தெரியுமா நல்லவர்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவன் அடுத்தவனால் நேசிக்கப்பட வேண்டும் அல்லது அவன் அடுத்தவனை நேசிக்க வேண்டும். அடுத்தவனை நேசிப்பவனும் அடுத்தவனால் நேசிக்கப்படுவனும் தான் மனிதனின் சிறந்தவன் என்று சொன்னார்கள். நேசம் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி நேசம் இல்லாதவன், அவன் நேசிக்கப்படாதவன், அடுத்தவர்களை நேசிக்காதவன், அவனால் எந்த கயிறும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறப்பால் மனிதன் நேசிக்கப்பட வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். மனிதன் மனித நேயத்தோடு வாழ வேண்டும், மனித அபிமானத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. நிறத்தை பார்க்க வேண்டியதில்லை, மொழியை பார்க்க வேண்டியதில்லை, பாகுபாடுகளை பார்க்க வேண்டியதில்லை, இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதம் என்று மட்டும் இருந்தால் போதும். அவன் காபிராக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, அவன் நசராணியாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற ஒரு தன்மை இருந்தால் மட்டும் போதும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. மனித நேயத்திற்கு கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித நேயத்திற்கு ஒரே உதாரணத்தை மட்டும் இஸ்லாத்திலே மிக முக்கியமாக சொல்ல முடியும். தொழுகையிலே தப்பிலே நான் நிற்கிறோம் அல்லவா, தப்பிலே நிற்கும் பொழுது முதலாளிக்கு பக்கத்திலே தொழிலாளி நிற்கிறான், தொழிலாளிக்கு பக்கத்திலே பிச்சைக்காரன் நிற்கிறான், பணக்காரனுக்கு பக்கத்திலே பிச்சைக்காரன் நிற்கிறான். எல்லாரும் ஒரே வரிசையில் நிற்க வேண்டும், தோளோடு தோல் சேர்ந்து காலோடு கால் சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்திலே மனித நேயத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1445 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சொல்லி தந்த மிகப்பெரிய தாத்பீரியம் அதுதான், தத்துவம் அதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்கக்கூடியது, மனித நேயத்தை உருவாக்கக்கூடியது தொழுகையில் சப்பாக நிற்பதுதான். அந்த சப்பிலே முன்னும் பின்னும் கூட நிற்கக்கூடாது, நேராக நிற்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே இடித்தல்கள் இல்லாமல் இருவரும் நெருங்கி நிற்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சப்பு நமக்கு சொல்லித் தருவது சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை. ஏழை யாரும் இல்லை, பணக்காரர்கள் யாரும் இல்லை, முதலாளிகளுக்கு முன்னுரிமை இல்லை, தொழிலாளிகளுக்கு பின்னுரிமை இல்லை. எல்லோரும் முன் சப்பிலே நிற்கலாம், எல்லோரும் பின் சப்பிலே நிற்கலாம். முதலாளியுடைய காலிலே தொழிலாளிக்கு அவர் சஜிதா செய்யக்கூடிய நிலைகள் வரும். பின்னால் இருப்பார், அவர் முன்னால் இருப்பார். ஏற்ற தாழ்வுகள் ஏதும் இல்லை சப்பிலே. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தத்துவத்தை தான் இஸ்லாத்திலே நமக்கு முதலாக மனித உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை கிழித்தெறிந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் தான் ஹஜ்ஜுக்கு போனார்கள். அதுதான் பெருமானாருடைய முதல் ஹஜ்ஜும் ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ்ஜும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பயணம் செய்கின்ற நேரத்திலே பெருமானார் நீண்டதொரு உரையை செய்தார்கள். அவர்களுடைய கடைசி உரை அதுதான். இந்த உலகம் முழுக்க முடியும் வரை, கியாமத் வரைக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே அவர்கள் நிகழ்த்திவிட்டு போய்விட்டார்கள். ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பித்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கவில்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஃமின்களே முஸ்லிம்களே என்று ஆரம்பிக்கவில்லை. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ இன்ன அபாக்கும் வாஹிதுன் வ இன்ன உம்முக்கும் வாஹிதுன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனம் பெருமானார் அந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே முதலில் ஆரம்பித்ததே இந்த வசனங்களை தான் பெருமானார். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அது யாராக இருந்தாலும் சரி, காபிர்களாக இருந்தாலும், முனாஃபிகீன்களாக இருந்தாலும், முஸ்லிக்கீன்களாக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், நஸ்ரானிகளாக இருந்தாலும், எந்த மதத்தவர்களாக இருந்தாலும், மனிதர்களே, இன்ன ரப்புக்கும் வாஹிதுன், உங்களுக்கு ஒரே ரப்பு தான். இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுக்கு ஒரே தந்தை தான். இன்ன உம்முக்கும் வாஹிதுன், உங்களுக்கு ஒரே தாய் தான். நாம் எல்லாம் ஒரே குலத்தவர்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலேயே பெருமானார் உரையாற்றிய முதல் வசனங்கள் இதுதான். யாருடைய பொருளையும் அடுத்து பெருமானார் பேசுவார்கள். யாருடைய பொருளையும், யாருடைய உயிரையும், யாருடைய உடைமைகளையும், யாருடைய உயிர்களையும், யாருடைய மானத்தையும் அடுத்தவர்கள் எடுத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை, அது ஹராம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களில் அடுத்தவன் உயிரை நீங்கள் சேதப்படுத்துவது ஹராம், அடுத்தவனின் பொருளாதாரத்தை நீங்கள் அழிப்பது ஹராம், அடுத்தவனின் மானங்களையும் மரியாதையிலும் நீங்கள் குறைப்பது ஹராம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்றினார்கள். யூதர்களாக நஸ்ரானிகளாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், நீங்கள் ஓர் குலம், நீங்கள் ஒரே இறைவன் தான், உங்களுக்கு ஒரே தகப்பன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு ஒரே தாய் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நேசத்தை பற்றி, மனித நேயத்தை பற்றி, மனிதாபிமானங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். உலகத்திலேயே உயரிய தத்துவங்களில் இது ஒன்று தத்துவம். மனிதன் மனிதனால் கேவலப்படுத்தக்கூடாது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் கேவலப்படுத்தக்கூடாது. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி. மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக்க கூடாது என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற தத்துவங்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாத்தில் இல்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஆனால் இன்றைய நாடுகளிலே, இன்றைய நாடு அது குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவிலே மனிதன் மனிதனை தின்னுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் மனித அபிமானமே இல்லை. தாழ்ந்தவனின் மீது தன்னுடைய சிறுநீரை முகத்தில் அடிக்கிறான், தாழ்ந்தவனுடைய வாயிலே தன் மலத்தை எடுத்து வைக்கிறான். இது மனிதனுடைய மனித அபிமானங்கள் அல்ல, மனித நேயமும் அல்ல என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கிலே என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கேவலப்படுத்துவது ஹராம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துவது ஹராம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பேசுவது கூட ஹராம். பெருமானார் இப்படி கூட சொல்லுவார்கள், ஒரு காபிரை பார்த்து நீங்கள் காபிர் என்று கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித தத்துவங்களிலே உயர்ந்த தத்துவத்தில் உண்டானதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தின் உயர்ந்த தத்துவத்தை கற்றுக் கொடுத்து போனார்கள். ஆனால் இன்றைய நாடுகளிலே, இந்தியாவிலே மிகவும் மோசமாக பிற்படுத்தப்பட்டவர்களை நடத்துகின்ற நடைமுறைகளை நாம் பார்க்குகின்ற நேரத்திலே மிகவும் கேவலமாக பிற்படுத்தப்பட்டவர்களை, இளைத்தவர்களை, எளியவர்களை மிதிக்கின்ற சமுதாயமாக இன்றைய சமுதாயங்கள், ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்காக வேண்டி இளைத்தவர்களை மிதித்து ஆட்சிக்கு வரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது பெருமானாரோடு சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் யார்? பெருமானாரோடு சுற்றி இருந்தவர்கள் அஸ்ஹாபு சுப்பாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானாருடைய திண்ணை தோழர்கள் எல்லாம் யார்? பெரும் பெரும் பணக்காரர்களா? இல்லை. உடுத்துவதற்கு உடை இல்லாதவர்கள், சாப்பிடுவதற்கு உணவில்லாதவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள், கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பினத்தை சார்ந்தவர்கள்.
பார்த்தாலே விகாரமாக இருக்கும். உதடுகள் தடித்தவர்கள், அவர்களை பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கும் என்று மக்கள் எல்லாம் நினைக்கின்ற அந்த மனிதர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே சுற்றி இருந்தவர்கள் அவர்கள்தான். அல்லாஹ் வழியிலே சொல்லுவான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவான், அவர்களுக்கு உடுத்துவதற்கு சரியான ஆடைகள் இல்லை, அவர்கள் உண்ணுவதற்கு சரியான உணவுகள் இல்லை, அவர்கள் தங்குவதற்கு சரியான வீடுகள் இல்லை, எல்லாம் பள்ளியில் தான் தங்குவார்கள், திண்ணையில் தான் தங்குவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் பெருமானாரோடு சேர்ந்திருந்தார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை அனுப்பினான், நாயகமே அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், உங்களோடு சுற்றி இருக்கக்கூடிய திண்ணை தோழர்களை விட்டு நீங்கள் போகிவிடாதீர்கள், நீங்கள் அவர்களுடனே இருங்கள், நீங்கள் அவர்களுக்கு வேறுபட்டு விடாதீர்கள், அவர்களை நீங்கள் வேறுபடுத்தி விடாதீர்கள், அவர்களோடு இணைந்து இருங்கள். அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள், அவர்கள் உண்ணுவதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள், அவர்களோடு அரவணைப்போடு இருங்கள், மனித நேயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் என்னை உங்களோடு இருக்க சொல்லுகிறான் என்று சொன்னார்கள். பெரும் பெரும் தலைவர்கள் இருந்தார்கள் மக்காவிலே, பெரும் பெரும் தலைவர்கள் காபிர்கள் இருந்தார்கள். அபூஜஹிலை போன்று, உதுபாவை போன்று, ஷைபாவை போன்று நிறைய நிறைய தலைவர்கள், பணம் படைத்தவர்கள், பணக்காரர்கள் எல்லாம், லட்சாதிபதிகள் எல்லாம், கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் பெருமானாரோடு இருந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அன்றைய காலத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களோடு நீங்கள் இருங்கள், அவர்களை நீங்கள் விட்டு வேறுபடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். மதம், மொழி வேறுபாடுகள், கலர், நிறங்கள், இவைகளை எல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தோடு இந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்ததின் காரணமாக இன்றைய காலங்களே சஹாபா பெருமக்கள் பெயரை சொன்னால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய மகான்களாக, மிகப்பெரிய வழிகாட்டிகளாக இந்த உலகத்திலே திகழ்ந்ததற்கு காரணம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தோடு மக்களிடத்திலே நடந்து கொண்டதின் காரணமாகத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நோகடிக்க கூடாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இஸ்லாத்தினுடைய சட்டம். அப்படி மீறி நோகடித்தால் அவனுக்கு தண்டனை இருக்கிறது என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நோகடித்தால் அவனுக்கு தண்டனை இருக்கிறது என்று இஸ்லாத்திலே சட்டம் இருக்கிறது. சரித்திரங்கள் நமக்கு தெரிய வேண்டும். எகிப்து நாட்டினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டின் தலைவராக இருக்கிறார்கள். எகிப்து நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார்கள். அவங்க நாட்டில் ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிறது, ஓட்டப்பந்தயம். விளையாட்டு போட்டியிலே நடக்குகின்ற நேரத்திலே கவர்னரின் மகனும் அதிலே கலந்து கொள்கிறார். விளையாட்டு போட்டியிலே ஒரு யூதன் வெற்றி பெற்று விடுகிறார், கவர்னர் மகன் தோல்வி விடுகிறார். கவர்னருடைய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுவின் மகன் தோல்வியடைகிறான், ஒரு யூதன் வெற்றி பெறுகிறான். ஒரு யூதன் வெற்றி பெறுவதா? நாட்டின் அரசவையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய மகன் தோல்வியை தழுவிவிட்டால் அது கேவலம் அல்லவா? அதனால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் யூதனை தாக்கி விடுகிறார், யூதனை தாக்கி விடுகிறார், அடித்து விடுகிறார். இந்த விஷயத்தை ஆளுநர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னால் அது அவருடைய தகப்பன் அதை எடுத்து அதை சரியாக தீர்ப்பு சொல்ல மாட்டார் என்பதற்காக வேண்டி மதீனா நகரினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இடத்திலே இந்த பிரச்சனை போகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இடத்திலே அந்த யூதன் நேராக போய் பிரச்சனையை சொல்லிவிடுகிறான். அம்ர் இப்னு ஆஸ், எகிப்து ஆளுநருடைய மகன் என்னை அடித்து விட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ர் இப்னு ஆஸையும் அவருடைய மகனையும் வரவழைக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? நாட்டின் அரசர் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாமா? நாட்டினுடைய அரசர் பிரஜைகள் தவறு என்று சொன்னால் கூட அதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்கள் சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது. நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் அவருடைய மகனாரும்
உமர் ரலியல்லாஹுடைய அழைப்பிற்கேற்று அங்கே ஜனாதிபதி இடத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள். குற்ற கூண்டிலே நிறுத்தப்படுகிறார்கள். அவரும் ஒரு ஜனாதிபதி, ஆளுநராக இருக்கிறார். எகிப்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி கவர்னர் அவர் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் ஒரு கூண்டிலேயும் அவருடைய மகன் ஒரு கூண்டிலேயும் இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு விசாரணை நடத்துகின்ற நேரத்திலே சொல்லுகிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ், உங்களுடைய மகன் தோல்வி அடைந்ததின் காரணமாக வெற்றி பெற்ற யூதனை அடித்திருக்கிறார், அது குற்றம். நாட்டினுடைய உரிமைகள், மனிதனுடைய உரிமைகள் இருக்கிறது. உரிமையை மீறி அவன் நடந்து விட்டதால் நாட்டு மக்களுக்கு முன்னாலே அவன் அடிவாங்கிய யூதன் அம்ர் இப்னு ஆஸ் உங்களுடைய மகனையும் அடிக்க வேண்டும். எப்படி அவன் அடித்தானோ அதே போன்று இவரும் அடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சரியான தீர்ப்பு கொடுக்காததின் காரணமால் உங்களையும் அந்த யூதன் அடிக்க வேண்டும் என்று நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள். இதுதான் இஸ்லாம். இன்று நடக்குமா? ஜனாதிபதியினுடைய மகனையோ அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எதிர்த்து செய்வதற்கு யாருக்குமே நமக்கு திராணிகள் இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள்? சட்டத்தை அவர்கள் உடனே தண்டனையை நிவர்த்தி பண்ணினார்கள். அந்த யூதன் அவர்களை அடித்தான் என்று சொல்லப்படுகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகனை அடிக்கிறார், அம்ர் இப்னு ஆஸையும் அடிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதுதான் மனித நேயத்தின் உச்சகட்டம் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் யாராலும் பாதிக்கப்படக்கூடாது, எவராலும் பாதிக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்ட திட்டங்கள் இவைகளையெல்லாம் பின்பற்றியக்கூடியவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சரியான முறையிலே தவறுகளை அறிந்து அதை மக்களுக்கு மத்தியிலே நிவர்த்தி செய்ய வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள், தீர்ப்பாக செய்தார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் அல்லவா வெகு வேகமாக பரவியதற்கு காரணம் 2 காரணங்கள். ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் மிக வேகமாக பரவியது. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது காரணம் எகிப்திலிருந்து ஐரோப்பியாவிலே இஸ்லாம் பரவியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சிலர்கள் எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள், என்ன காரணம் தெரியுமா இஸ்லாம் பரவியதற்கு? 2 காரணங்கள். ஒன்று, இஸ்லாத்திலே மனித நேயம் இருக்கிறது. இன்னொன்று, எல்லோரும் சமம். கலிமா சொன்னவர்களும் கலிமா சொல்லாதவர்களும், சிலை வணங்கக்கூடியவர்களும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களும் சமமானவர்கள் என்பதை இஸ்லாம் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 2 காரணமாகத்தான் இஸ்லாம் உலகளாவியாக பரவியதற்கு காரணம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். 14ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் தாண்டி போய் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 200 கோடி மக்கள் முஸ்லிம்களின் உள்ளங்களிலே இஸ்லாங்கள் ஏற்றப்பட்டதற்கு காரணமே இதுதான். மனித நேயம் இஸ்லாத்திலே மேம்படுத்த வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. அது யாராக இருந்தாலும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உலகளாவிய தேசியளாவிய ஆகஸ்ட் 19 மனிதநேய தினம் என்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே மனித நேயம் செத்து போய்விட்டது. மனிதன் மனிதனை சிந்துகிறான், மனிதன் மனிதனின் மீது சிறுநீர் கழிக்குகிறான், மனிதன் மனிதனுடைய மலத்தை திங்க சொல்லுகிறான், மனிதன் மாட்டுக்கறியை தின்றால் அடிக்கிறான், மனிதன் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறான், தண்ணீர் குடித்தால் அது தீட்டு என்பதாக சொல்லுகிறான். கடந்த ஆண்டுகளில் கூட இவைகள் எல்லாம் நிறைய விமர்சனமாக நடந்ததை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீயும் நானும் ஒன்றுதான், நம் தந்தையும் ஒன்றுதான், நீயும் நானும் ஒன்றுதான், நம்முடைய கடவுள் அல்லாஹ் ஒன்றுதான், நீயும் நானும் ஒன்றுதான், என்னுடைய தாய் அவ்வா அவளும் ஒன்றுதான் என்பதாக இந்த இந்தியாவின் மண்ணிலே நாம் சொல்ல வேண்டிய அவசியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அப்படி பழகி கொள்ள வேண்டும். சகோதர சமயத்தவர்களிடத்திலே நாம் சந்தோஷமாக சுபீட்சமாக புன்முறுவலோடு பேசியோம் என்று சொன்னால் அந்த இஸ்லாம் அவனுக்குள்ளே ஒளி பெறலும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் நடக்கின்ற நடைமுறைகளின் மூலமாகத்தான்
நம் எதிரிகள் கூட இஸ்லாத்திற்கு வருவதற்கு வாய்ப்பளிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கை தான், அவர்களின் நேசம்தான், மனித நேயம்தான் இந்த இஸ்லாம் இத்துணை கோடி மக்கள் உள்ளத்திலே போய் பாய்ந்ததற்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே வாழும் காலங்களிலே நாம் நிச்சயமாக மனித நேயத்தோடு வாழ வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும், மனித அபிமானத்தோடு வாழ வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் கூட அவர்கள் வீட்டிலே போய் விசாரிப்பார்கள். இது மனித நேயத்தில் உண்டான ஒரு கடமை. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிமானவன் அவன் உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் உயர் குலத்தை கொண்டவனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த குலத்திலே இருந்தாலும் சரி, அவன் கருப்பனாக இருந்தாலும் சரி, வெளுப்பனாக இருந்தாலும் சரி, முந்திக் கொண்டு பெருமானார் சலாம் சொல்லுவார்கள். பெருமானாருடைய முகமன் பழக்கங்களிலே இதுவும் ஒன்று. மனித நேயத்தில் முந்திக் கொண்டு சலாம் சொல்வது, முகமன் சொல்வது. இன்னைக்கு அப்படி இல்லை, ஆளை பார்த்துத்தான் நாம சலாம் சொல்லுகிறோம். இவருக்கெல்லாம் நாம சலாம் சொல்லுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாம் எப்படி இருந்தது? பெருமானார் சின்ன குழந்தைகளுக்கு சலாம் சொல்லுவார்கள். சின்ன குழந்தைகள் கூட பெருமானாரை முந்தி சொன்னதாக சரித்திரம் இல்லை. பெருமானாருக்கு முந்தி சலாம் சொல்லி சரித்திரங்கள் எதுவும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு பல நாட்கள் பெருமானாருக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும் என்று முயற்சிப்பார்கள், முடியாமல் போனார்கள். வாழ்க்கை முழுக்க பெருமானாருடைய 63 ஆண்டுகள் வாழ்க்கையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையாவது பெருமானாருக்கு முன்னால் சலாம் சொல்ல வேண்டும். பெருமானார் பின்னால் நடந்து வந்து கொண்டிருப்பார்கள், அல்லது பெருமானுக்கு பின் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு நடந்து கொண்டு வருவார்கள். இன்றைக்கு பெருமானாருக்கு சலாம் முந்திக் கொண்டு சொல்லிவிடலாம் என்று அவர்கள் வாயை திறப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் என்று பெருமானார் சொல்லிவிடுவார்கள். எந்த விஷயத்திலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. எல்லா வழிகளிலும் வழிகாட்டுதல்கள் பெருமானாரிடத்திலே நிறைய இருக்கிறது. இதையே மனித நேயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக முக்கியமானது, முகமன் சொல்ல வேண்டும். நம் மனைவிக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். அடுத்தவன் மனைவிக்கு சொல்வதுதான் குற்றம், அடுத்தவருடைய மனைவிக்கு சொல்வது குற்றம் மார்க்கத்திலே. ஆனால் நம்முடைய மனைவிக்கு சொல்லலாம், நம் மனைவிக்கு சொல்லலாம், மற்றனுக்கு சொல்ல முடியாது, மனைவியின் தங்கச்சிக்கு சொல்ல முடியாது சலாம். கண்ணியத்திற்குரியவரே, மார்க்கத்திலே முறை இருக்கிறது. அதிலேயும் நல்ல முறைகள் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சட்டங்களும் இருக்கு, அதற்குண்டான காலதிட்டங்களும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம் மனைவியை அழைத்து செல்லலாம், மைத்துணையை அழைத்து செல்ல முடியாது அல்லவா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாம் சொல்வது கூட மனித நேயத்தின் முக்கிய காரணம் என்று சொன்னார்கள். அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு விருந்துக்கு அழைக்கிறான் என்று சொன்னால், விருந்துக்கு அழைத்தால் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மனித நேயத்தில் உண்டானது என்று சொன்னார்கள். நோய்வாய்ப்பட்டு விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதிலே கூட பெருமானார் அளவுகோல் வைத்திருக்கிறார்கள். மது குடிப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் விசாரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல கூட அளவுகோலை வைத்திருக்கிறார்கள். மது குடித்துக் கொண்டு இருக்கிறான் அல்லவா, ஒரு இஸ்லாமியன் மது குடித்துக் கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவனுக்கு நீங்கள் சலாம் கூட சொல்லாதீர்கள் என்று சொல்லுவார்கள், அவனிடத்தில் நோய் விசாரிக்காதீர்கள் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் பெருமானார் நிறைய நடைமுறைகளை அதனுடைய சட்டதிட்டங்களோடு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இறந்து விட்டால் அவனுடைய சபப உருவத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவனோ இறந்து போனால் அவனுடைய சப ஊர்வலத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய மரணத்திலே கலந்து கொண்டால், அவனுடைய ஊர்வலத்திலே கலந்து கொண்டால், அவனுக்கு ஜனாதாவிலே கலந்து கொண்டால், அவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு உஹது மலை அளவு நன்மை கொடுக்குகிறான். அவனுடைய அடக்க ஸ்தலம் வரை போய் கடைசி வரை அவன் கலந்து கொண்டால் 2 உஹது மலையுடைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் அவன் மரணித்து மண்ணுக்கு போகும் வரை அவனை மரியாதையோடு மதிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறது இஸ்லாம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே உணர்வுகளை மதித்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மேராஜிற்கு போய் வந்தேன், கஸ்ரே முஹம்மதி கஸ்ரே உமர் என்று பார்த்து வந்தேன். நான் மேராஜிலே சுவனத்திலே உமருடைய கோட்டை என்பதை நான் பார்த்து வந்தேன் சொர்க்கத்திலே. சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், அது எப்படி இருந்துச்சுன்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்களாம். உமர் ரோசக்காரர், அதனால் நான் போகவில்லை என்று சொன்னார்கள். மனிதனுடைய உரிமைகளையும் மனிதனுடைய உணர்வுகளையும் பார்த்து நடப்பது என்பது மனித நேயத்திலே இருக்கிறது. அடுத்தவனுக்கு இடைஞ்சல் தருவது கூட மனித நேயத்தை உடைப்பது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஸ்ல உட்கார்றோம், நம்ம அடுத்தவன் உட்கார்ற இடத்துல நம்ம ஒன்றரை சீட்டை பிடிச்சு உட்கார்ந்தோம்னா அதுவும் மனித நேயத்திற்கு துரோகம் செய்வது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய இருக்கிறது மார்க்கத்திலே. எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுதலை கொண்டு சென்று விட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையிலே மனித நேயத்தோடு வாழக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவிலேயும் கனவிலேயும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக, உலகத்திலே வாழக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து சாரார்களுக்கும் அல்லாஹ் இந்த நசீபை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா வலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.